2026 இந்த கருமை என் வாழ்க்கையில் இருக்கவே கூடாது. இதால தான் அவ்வளோ பிரச்சனையும். இது இனிமேல் எனக்கு வேண்டாம். போ என் வாழ்க்கையை விட்டு. நீ எனக்கு வேணாம். இந்த 2026 நான் உன்னை தலைமுழுகிறேன். நானும் உனக்கு கிடையாது, இதுக்கப்புறம் நீ எனக்கு கிடையாது. இந்த ஃபோன்னால தான் என் வாழ்க்கையே கெட்டு போகுது. நான் ஒழுங்காக படிக்கிறதும் இல்லை, எதுவும் பண்ணுறதும் இல்லை. வீடியோ கேம் ஆடக்கூடாது, ரீல்ஸ் பார்க்கக்கூடாது. 2026 ஃபோனே தொடக்கூடாது. படிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். இந்த 2026 ஆச்சு நான் டெய்லி ப்ரே பண்ணி டெய்லி பைபிளை வாசிச்சு கற்று நல்ல பிள்ளையாக இருக்கணும். ஒரு நாள் மிஸ் பண்ணிடக்கூடாது. 3 days later. எல்லா பொருளும் வந்துடுச்சு. ஓகே அண்ணா, எவ்வளோண்ணா ஆச்சு? 330 ஆச்சுப்பா. அப்படியா? 170 ரூபா இருக்குங்களா நம்ம பாக்ஸ்? ஓகே. சரி, அப்புறம் படிச்சிக்கலாம். லிசானா, என்ன ஜெபம் பண்ணாம தூங்கிக்கிட்டே இருக்கிற? அதான் நேற்றே ப்ரே பண்ணிட்டேன்ல, நாளைக்கு பண்ணிக்கிறேன். இவங்கள மாதிரி தாங்க நாமும் ஒவ்வொரு நியூ இயர்லேயும் ஒவ்வொரு ரெசல்யூஷன்ஸை நம்ம எடுக்கிறோம். இந்த ரெசல்யூஷன் எதுக்காக நம்ம எடுக்கிறோம்னா, நம்ம கிட்ட இருக்கிறதான கெட்ட பழக்க வழக்கங்களை நம்ம விட்டுட்டு நல்ல வழியில் நடக்க நம்ம பழகிறதுக்காக நம்ம இந்த ரெசல்யூஷன்ஸை ஒவ்வொரு நியூ இயரும் நம்ம எடுக்கிறோம். இதில் பியூட்டி என்னென்னா, நம்ம எடுத்த ரெசல்யூஷனை கொஞ்ச நாள்லேயே நம்ம மறந்துடுறோம். இல்லை, அந்த ரெசல்யூஷனில் நம்ம ஸ்டே பண்ண முடியாமல் அதை விட்டு விலகி போயிடுறோம். ஒவ்வொரு நியூ இயருக்கும் ஒவ்வொரு ரெசல்யூஷன் எடுக்கிறோம். இந்த நியூ இயர் 2026லேயும் நம்ம எல்லாரும் ஒரு ரெசல்யூஷன் எடுத்திருப்போம். ஆனாலும் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு என்ன பண்ணணுன்ட்டு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? ரெசல்யூஷன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ஈஸிங்க, அதை கடைப்பிடிக்கிறது தான் ஒரு ரியல் சேலஞ்சு. பைபிள் நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? சகரியா 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில், பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல என் ஆவினாலே ஆகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எழுதியிருக்கு. ஆண்டவர் கருத்துல நம்ம எடுக்கிற தீர்மானங்களை ஒப்பு கொடுக்கும்போது நம்ம செயல்பட முடியலனாலும் ஆண்டவர் செயல்பட்டு நமக்கு அதில் வெற்றியை தர அவர் வல்லவராக இருக்கிறார். நம்ம பலத்தினால அது முடியாது தான், ஆனால் ஆண்டவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வருஷம் எடுத்த உங்கள் தீர்மானத்தை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுங்க. உங்களால் முடியலனாலும் ஆண்டவர் உங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி அதற்கேற்ற ஆலோசனைகளை தந்து நீங்கள் அந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்கும்படிக்கு அவர் உதவி செய்வார். காதுள்ளவன் கேட்க கடவன்.